தீபாவளியை முன்னிட்டு சென்னை தி நகரில் உள்ள கடைகளில் ஆடை ஆபரணம் இனிப்புகள் வாங்க ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. தற்போது தி நகர்ல மக்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, இது குறித்த விவரங்கள் பிரசன்னா. அதாவது தற்பொழுது நாம் சென்னை டி நகர் ரங்கநாதன் தெரு பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்திலே கடந்த சில தினங்களை காட்டிலும் இன்றைய தினம் அதிக அளவில் கூட்டம் இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். என்றால் கடந்த சில தினங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் இல்லை என்றாலும் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளதை தொடர்ந்து தற்பொழுது டி நகர் பகுதியில் அதிக அளவில் பொதுமக்களின் கூட்டம் காணப்படுகிறது. இந்த கூட்டம் இன்று நள்ளிரவு வரை வியாபாரம் இருக்கும் என்ற காரணத்தினால் மேலும் இந்த கூட்டம் அதிகரிக்கும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே டி நகர் பகுதியிலே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை டி நகர் பகுதி முழுவதும் பொருத்தி தீவிரமாக கண்காணிப்பது, அதேபோல் செயின் பறிப்பு, பிட் பாக்கெட் உள்ளிட்ட நபர்களிடமிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்களுடைய பொருட்களை வாங்கி செல்வதற்காக அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கான பிட் நோட்டீஸும் வழங்கப்படுகிறது. ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை தங்களுடைய பொருட்களை அவர்கள் தொலைத்தால் எந்த எண்ணில் புகார் தெரிவிக்க வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை டி நகர் ரங்கநாதன் பகுதி இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி வழியாக பொதுமக்கள் வருவதற்கும் பிறகு தங்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டு இன்னொரு பகுதி வழியாக செல்வதற்குமான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய இரவு வரை கூட்டம் அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பிலும் போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று இரவு வரை அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் மேற்கொண்டு சிறப்பாக தங்கள் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய இரவுக்குள்ளாராக அதிக அளவில் கூட்டம் மேலும் வரும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம்.